மக்கள் வெதர்மேன் வானிலை அறிக்கை புதிய பார்வையாளர்களாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே சப்ஸ்கிரைபர்னு இருக்கும் சேனலுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆளுங்கிற எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வீடியோ உடனுக்குடன் வரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இலங்கைக்கு பருவமழை மீண்டும் தொடக்கம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த சுற்று போன சுற்று அதாவது இலங்கை பாதிக்கும் வரலாறு காணாத அளவுக்கு மழைப்பொழிவு இருக்குன்னு சொன்னது முதல்ல நம்ம தான். 50 சென்டிமீட்டருக்கு மேலே மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என்பதும் சொன்னதும் நம்ம தான். அதே போல் இலங்கை கண்டிப்பாக பாதிக்கப்படும்ன்ட்டு நம்ம இப்போ இலங்கைக்கான ஒரு வீடியோ போட்டிருப்பான். அதில் பார்த்திங்கன்னா தெரியும். அதேமாரியே தற்போது இலங்கைக்கு தான் அதிகப்படியான மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்ளி மீண்டும் இலங்கை பாதிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக பாதிப்பு இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. ஏன்னா ஏற்கனவே பாதிப்பில் தான் இருக்குது. நம்ம வந்துட்டு அந்த மழைப்பொழிவு மட்டும் சொல்கிறோம், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போக வேண்டாம். ஏன்னா இலங்கை மக்களும் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்களுக்கு இலங்கை மக்கள் யாரும் பதட்டப்பட வேண்டாம். ஒரு கனமழை முதல் மிக கனமழை, அதுவும் நான் சொல்கிற பிளேஸில் மட்டும் இருக்கும். ரொம்ப கீழே வரைக்கும் எதிர்பார்க்க வேண்டாம். அம்பாறை வரைக்கும் இருக்கும். அம்பாறைக்கு கீழே பெரிய அளவு மழைப்பொழிவு இருக்காது, இருக்கும். சற்று கனமழை வரைக்கும் இருக்கும். மேலே தான் அதிகப்படியான மழை இருக்கும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளி குறிப்பாக இலங்கை மக்களுக்கு இந்த முல்லைத்தீவு சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய இலங்கை மக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறேன். இருக்காற்று நிகழ்வு எங்கு சந்திப்பு ஏற்படுத்துகிறதுனா முல்லைத்தீவில் ஏற்படுத்துகிறது. இதன் காரணமாக முல்லைத்தீவுக்கு அதிகப்படியான மழை இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக யாழ்ப்பாணம் கண்டிப்பாக மீண்டும் யாழ்ப்பாணம் வந்துட்டு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். யாழ்ப்பாணத்தில் மீண்டும் அதாவது குறிப்பாக யாரும் ஆச்சரிய கொள்ள வேண்டாம். குறிப்பாக 10 சென்டிமீட்டர்லேருந்து 30 சென்டிமீட்டருக்குள் மழைப்பொழிவானது இருக்க அதிக வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்ள அடுத்த 2 நாட்களுக்கு இலங்கைக்கு மழை நீடிக்கக்கூடும். குறிப்பாக சொல்லணும்னா வெள்ளிக்கிழமை வரைக்கும் மழைப்பொழிவானது நீடிக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இதற்கு அடுத்தபடியாக சொல்லணும்னா கிளிநொச்சி அந்த பகுதி நொஞ்சி அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகப்படியான மழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ள அந்த சுற்றுவட்டார பகுதி மக்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்கும்படியும் அறிவுறுத்தப்படுகிறது. மற்றும் அதுக்கு அடுத்தபடியாக மன்னார்ங்கிற ஒரு பகுதி, அதாவது யாழ்ப்பாணம் ஒட்டிய பகுதி கீழே மன்னார்ங்கிற ஒரு பகுதி மக்கள் சற்று மிகவும் எச்சரிக்கையாக இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்து, ஏன்னா குறிப்பாக வங்கக்கடலிலிருந்து வரக்கூடிய மேக குவியல்கள் அந்த பகுதியில் கண்டிப்பாக ஒரு கனமழை முதல் மிக கனமழை அதீத கனமழை வரைக்கும் இருக்கக்கூடும் என்ப எச்சரிக்கையானது வழங்கப்படுகிறது. இந்த மழைப்பொழிவு அதிகபட்சம் 30 சென்டிமீட்டருக்குள்ளே தான் இலங்கைக்கு பதிவாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு மேல் பதிவாகாது. ஒரு பாதிப்பு எண்ணங்கள் இருந்தால் மறந்து விடுங்கள். இந்த குறிப்பிட்ட மாகாணங்களுக்கு மட்டும் சற்று பாதிப்பு இருக்கும். ரொம்ப பெரிய பாதிப்புலாம் இருக்காது. எங்கேயாவது ஒரு இடத்துல நிலச்சரிவு மண்சரிவு ஏற்படலாம். மற்றபடி பெரிய அளவு அந்த தித்வா புயல் பண்ணி விட்ட மாரி இது பண்ணாது. இது ஒரு சாதாரண காற்று சுழற்சி தான். அதனால் பெரிய அளவு பயப்பட தேவையில்லை என்பதையும் தெரிவித்துக்கொள்ள இந்த மாகாண மக்கள் மற்றும் சற்று எச்சரிக்கையாக இருக்கும்படியும் அறிவுறுத்துகிறேன். அதேபடியே கோடிக்காமன்கிற சுற்றுவட்டார பகுதி மக்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்தபடி இலங்கையில் அதாவது குறிப்பாக திரிகோணமலையிலிருந்து மன்னார் வளைகுடா மன்னாருங்கிற பகுதி கடல் பகுதியை ஒட்டிய பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய மக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்தபடி மிச்சபடி பெரிய அளவு பதட்டம் வேண்டாம் என்பதையும் தெரிவித்துக்கொள்ள இந்த பகுதிகளுக்கு மட்டும் அதிகப்படியான மழை இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டுக்கு சொல்லியிருந்தேன். குறிப்பாக இருந்துட்டு டெல்டா மாவட்டத்தில் மட்டும்தான் மழை இருக்கும். குறிப்பாக மயிலாடுதுறைக்கு கீழே தான் இருக்கும், கடலூருக்கும் கீழே தான், ரொம்ப எதிர்பார்க்க வேண்டான்ட்டு. அதேபோல் நேற்றுலாம் பெரிய அளவு சொல்லிக்கிற அளவுக்கு மழைப்பொழிவு இல்லை. நம்ம சொன்னது கரெக்டாக நடந்து வருகிறது. குளிர் தாக்கம் அதிக அளவு இருக்கக்கூடும் காரணமாக மழைப்பொழிவு பெரிய அளவு கிடைக்காது என்று சொல்லியிருந்தோம். அதேபோல் தற்போது கொண்டு இருக்கிறது. குறிப்பாக உள் மாவட்டத்தை பொறுத்தவரை வெயிலின் தாக்கம் இருக்கும் சற்று, ஆனால் பெரிய அளவு உயர்ந்து காணப்படாது. ஏன்னா குளிர் அதிக அளவு இருக்கக்கூடும் காரணத்தினால். மற்றும் இதற்கு அடுத்தபடியாக என்ன சொல்லணும்னா
கடலோர மாவட்டங்கள் இந்த ராமநாதபுரம், ராமேஸ்வரம், மண்டபம், தங்கச்சி மடம், தனுஷ்கோடி இந்த சுற்றுவட்டார பகுதியில் கண்டிப்பாக மழை இருக்கக்கூடும். அதேபோல் நாகப்பட்டினம் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கோடியக்கரை முனை, தோப்புத்துறை மற்றும் பச்சைநதிக்குளம் அந்த சுற்றுவட்டார பகுதிகள், வேளாங்கண்ணி மற்றும் செட்டிப்புலம் போன்ற பகுதிகள், வலிவல்லம் மற்றும் திருக்கனகபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் மழைப்பொழிவானது இருக்க வாய்ப்புள்ளது. அதுவும் கனமழைக்குள் இருக்கும், 10 சென்டிமீட்டருக்குள்ள மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துள்ளேன். இதற்கு அடுத்தபடியாக கடலூர் மாவட்டத்தில் அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் உத்தம சோழமங்கலம் மற்றும் காயல்பட்டு மற்றும் கொடிக்காடு இந்த சுற்றுவட்டார பகுதிகளுக்கு மட்டும் மழைக்கு வாய்ப்புள்ளது. மற்றும் திருவாரூர் மாவட்டம் வடபாதிமங்கலம் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் வடக்கக்குடி இந்த சுற்றுவட்டார பகுதிகள், பேலம் சுற்றுவட்டார பகுதிகள், தஞ்சாவூரை எடுத்துவிட்டால் அதிராம்பட்டினம், பட்டுக்கோட்டை இந்த சுற்றுவட்டார பகுதியில் மழைப்பொழிவு இருக்கக்கூடும். பேராவூரணி சுற்றுவட்டார பகுதியில், அதுவே புதுக்கோட்டை மாவட்டம் கடலோர பகுதியில் மழை இருக்கும். மற்றபடி காரைக்கால் பகுதியில் மழை இருக்கக்கூடும். கடலோர பகுதி, கடல் ஒட்டிய பகுதியில் மட்டும் இந்த சுற்றுமழையானது இருக்கக்கூடும். உள் மாவட்டத்துக்கு மழை எதிர்பார்க்க வேண்டாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.